ஜெகதீஸ்வரன், இங்க ரெண்டு தேசிய கட்சிகள், ஒருபுறம் காங்கிரஸ் கூட்டணி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையின் போதே நிறைய விமர்சனங்கள், சர்ச்சைக்குரிய கருத்துக்கள், தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல விஷயங்களை எப்படி பேசினாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான சினாரியோ இப்ப வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு காலகட்டத்திலையும் வருது. எம்பிக்கள் பேசுவதும் ட்வீட் போடுறது அப்படிங்கிற நிகழ்வுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஈவன் பாஜகவிலையும் அது இருக்கு, ஆனா அது வெளியில பெருமளவு தெரியல. எப்படி பார்க்குறீங்க ரெண்டுத்தையும்? 2021 தேர்தலையே அழகிரி இப்போ கேஎஸ் அழகிரி போய் சீட்டு வாங்கிட்டு வந்தார். கண்ணீர்லாம் வடித்தார். கண்ணீருடன் கிளம்பு மாதிரி அழகிரி அப்படின்னு செய்திகள்லாம் வந்தது. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு 25 சீட்டு வாங்கியிருக்காரு, அப்போ ரொம்ப கடுமையாக வேலை பார்த்த காங்கிரஸ்காரர்கள் தான் கொடுக்க போகிறாங்களான்னு பார்க்கும்பொழுது வாரிசுகள், மாமனார், மருமகன், பையன், பொண்டாட்டி, இப்படி தான் வரிசை எல்லாருக்கும், மனைவி, அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் கொடுத்தார். ஸோ அப்பொழுது இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சீட் பார்க்கணும்ல, ஸ்ட்ரைக் ரேட் இல்லை அந்த கட்சிக்குள்ள கூட்டணியிலே 18 தொகுதி, அந்த கூட்டணியிலேயே அதிக ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தா 18 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சாங்க. நான் அதை சொல்லணும், அதை ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற, ஏன்னா இப்போ அதே கருத்தை தான் இப்பையும் ஜோதிமணி என்ன எழுதுறாங்கன்னா, எந்தவித வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் வேட்பாளர் தேர்வு நடக்கிறது. ஒரு சிலர் மட்டுமே சேர்ந்து, அந்த குழுவும் செல்வ பெருந்தகை அவர்கள் மட்டுமே சேர்ந்து செய்வதுதான் வேட்பாளர் தேர்வா? அப்போ நமக்கெல்லாம் என்ன பெரிய சே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கார்ட்டூன்லாம் போட்டு நிறைய சீட்ஸ் வாங்கியிருக்கணுங்கிறத பிரதிபலிக்கிறார். மாணிக்கம் தாக்கூர் அந்த தேர்தல் மேலாண்மை பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணுறார். இப்போ தொகுதி பங்கீடின் போதும் இதே மாதிரி வந்தப்ப என்ன பேசப்பட்டது? ஈவன் மாநில தலைவர், இப்போ கட்சிக்கு மேலிட பொறுப்பாளர், பேச்சுவார்த்தை குழுக்குன்னு ஒரு தலைவராக போடப்பட்ட கிரீஷ் ஓடங்கர் இருக்கார், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இருக்கிறார், சட்டமன்ற குழு தலைவர் இருக்கிறார். அப்படி எல்லாரும் இருக்கும்போது ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு ஒருத்தர் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய தேவை என்ன எழுது? ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு யூகமாக ஒரு லிஸ்ட்ங்கிறது ஒன்று வெளியே வருது. இந்த 28 தொகுதிகளை யாரெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜோதிமணி அவங்க எப்படி பார்க்குறாங்க? மறுபடியும் வாரிசுகளுக்கு கொடுக்குறாங்க. இல்லை அவங்க சின்ன சொல்ல போனால் காசு வாங்கிட்டு விற்கிறாங்க சீட்டை. கிட்டத்தட்ட அவங்க சொல்றது நினைக்கிறீங்கன்னா காசு வாங்கிட்டு விற்கிறாங்க. போன வாட்டி இப்படி விற்றாங்க, இந்த வாட்டி விற்கிறாங்க. இதுதானே நடக்குது. இதுக்கு தான் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த 28 சீட்டு வாங்குறீங்களா அப்படிங்கிறது எந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா, இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டு காங்கிரஸ் அழிஞ்சிரும்னே அவங்க போடுறாங்க. 3 எம்பியா இருக்கிறவங்க, இந்த கூட்டணி வெல்லணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்களே என்ன சொல்றாங்க, இதே மாதிரி தான் நிலை. ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டன் காங்கிரஸ் பவருக்கு வரணும், கூடுதல் இடங்கள்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தொண்டன் அதை சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நேரடியா தேசிய தலைவருக்கு தெரிவிக்கலாம், ஒரு இமெயில் மூலமா கட்சியினுடைய தலைவருக்கு தெரிவிக்கலாம். அவங்க ஒரு டீம் ராகுல்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், பயணத்தில் கூட போகக்கூடிய ஒருத்தவங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க ஏன் இதை இப்படி பொதுவெளியில சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்பனா ராகுலையோ இல்லை மற்றவர்களோ ரீச் பண்ண முடியல தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க இப்போ அஸ்ஸாம்ல எலெக்ஷன் நடக்குது, கேரளால எலெக்ஷன் நடக்குது. ராகுல் காந்திக்கு தெரியாதா என்னைக்குள்ள வேட்புமனு தாக்கல் முடிக்கணுங்கிறது தெரியாதா? சார் சொல்லும்போது 5ஆம் தேதி நைட்டுன்னு சொன்னார். நான் சொன்னேன் 6ஆம் தேதி காலைல வரைக்கும் கூட டைம் இருக்கு அவங்களுக்கு. அது வரைக்கும் டைம் இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரமா கொடுக்கணும்? என்ன அவசரம்? வழக்கம் போல செய்யறது தானே. பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம், இங்கன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம். இப்படி ஒவ்வொரு வாட்டி நீங்க அதுக்கு சொல்லி இப்ப இவ்வளவு அடம் பிடிச்சு நான் 28 சீட்டு வாங்கி நான் வேகமாக வேலை செய்யல. இப்ப பாண்டிச்சேரியில அங்கேயும் ஃபார்முலா மாறிடுச்சு, ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட்குள்ள போய். அப்படிதானே நீங்க எல்லா இடத்துலயும் மோசமா போறீங்க. நீங்க பீகார்ல இதை தான் பண்ணீங்க, ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க அந்த இடத்துல தோக்குறீங்க. நீங்க ஸ்ட்ரைக் ரேட் இங்க சொன்னீங்கல்ல, மற்ற எல்லா ஊர்களிலும் பல இடங்களில் ஸ்ட்ரைக் ரேட் காலி ஆயிட்டே வருதுல, காங்கிரஸ் கட்சியே காலி ஆயிட்டே வருதுல. அது புரியுதா உங்களுக்கு? புரியலையா? அப்ப ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்கணும்? ஓகேப்பா, இங்க எலெக்ஷன் ஓகே, பட் இங்க ஏன் இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்காம இருக்கீங்க? இன்னைக்கு முதலமைச்சருக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வருதா இல்லையா? இந்த பக்கம் நீங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்களை நீங்க கதிர் அறிவால் சின்னத்தில் ஓட்டு போடுங்க, இங்க நிற்கக்கூடிய காங்கிரஸுக்கு கை சின்னத்தில் ஓட்டு போடுங்க. யார் சார் வேட்பாளர்? அது தெரியும். ராகுல் சகோதரர் சொல்லுவார் நினைக்கிறேன், நைட்டுக்குள்ள சொல்லுவார் நினைக்கிறேன். அப்போ நீங்க ஒரு முதலமைச்சர் போய் ஒருத்தருக்கு வாக்கு சேகரிக்கும் பொழுது யார் அந்த வேட்பாளர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த வேட்பாளருக்கும் அது பின்னடைவு, ஒட்டுமொத்த கூட்டணிக்கும் அது பின்னடைவா தானே முடியும். இவ்வளவு நேரத்துக்கு நீங்க 28 பேரை அறிவிச்சு இவங்க தாங்க வேட்பாளர், இவங்க எல்லாம் போய் வேகமா வேலை செய்யுங்கன்னு சொல்லுவீங்க. ஒவ்வொரு அடி தான் பண்றாங்க. நீங்க போன வாட்டி நாடாளுமன்றத்தில் ராபர்ட் க்ரூஸ் கடைசி வரைக்கும் ராபர்ட் க்ரூஸா இல்லையா? இப்ப நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒருத்தர், 2 பேர், 3 பேர், இப்படி நீங்க லிஸ்ட் போட்டு ஒரு யூக பட்டியல் போட்டே இருக்கீங்க. அந்த யூக பட்டியல் எதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறது? இப்ப நீங்க இதை வேட்பாளரை அறிவிக்காம கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது பின்னடைவு அப்படின்னு சொன்னா, சாத்தூர் தொகுதியில நான் தான் போட்டியிடுறேன் அப்படின்னு மாநில தலைவரான நயினார் சொல்வதும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல் நாள் பரப்புரையில மயிலாப்பூர்ல திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை பரப்புரைக்கு அழைச்சிட்டு போறதும் அதிகாரப்பூர்வமா பட்டியல் வெளியாகல. ஆனா இப்படி பேசுறது அது சரியா இருக்குமா? அது பின்னடைவை ஏற்படுத்தாதா? நிச்சயமா பின்னடைவு தாங்க. நீங்க ஏன்னா அவங்க என்ன ஒரு முடிவு வர்றாங்க, கண்டிப்பா நம்ம நினைச்ச தேதிக்கு வரப்போறது வேட்பாளர் பட்டியல் வரப்போறது இல்லை. இங்க நிறைய சிக்கல் இருக்கு. மேற்குறிப்பா எல்லாம் அண்ணாமலை குறித்து பேசினாங்க. அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட போறாரா இல்லையா, இதனாலே காலதாமதம் ஏற்படலாம். அப்படி காலதாமதம் ஏற்படலாம், நமக்கு கடைசியில் இன்னைக்கோ நாளைக்கோ வரைக்கும் இழுத்துட்டே போகலாம். நம்ம ஏன் இந்த அட்வான்டேஜை விடணும்? அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது ஒருவேளை இவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி இப்பயே நம்ம கை காமிச்சிடலாம். சாத்தூர் இன்னும் அவர் சொல்லல, ஒருத்தர் கேள்வி, அவர் இது என்னமோ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, ஆமாம் சாத்தூர் நான் தான் நிற்க போறேன், அது எப்படி நீங்க சொல்லுவீங்க?
அப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் மத்தியில தான் கேட்டு சொல்லுவோம், எல்லாம் மத்திக்கு தான் பவர் இருக்குன்னு சொல்றதே தவறாயிடும் இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்ப பாஜக பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை உள்ளிட்ட தேர்தலில் போட்டியிட்ட மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசும்போது திரு அண்ணாமலை குறித்த செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் நான் தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. ஒரு தொகுதிகளுக்கான பொறுப்பாளராக போடும்போது ஒரு காரணத்தை சொல்லி அந்த பொறுப்புகள்ல இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன வியூகம் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாரு. இவ்வளவு சொன்ன ஒருத்தரை சுற்றி இந்த செய்திகள் வட்டமிட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். அண்ணாமலை ஒருவேளை இந்த தேர்தலில் புறக்கணிக்கிறார், அவர் போட்டியிடலன்னா அது ஒரு பின்னடைவா பாஜகவுக்கு போகுங்கிறத பாக்குறேன். இப்ப நேத்து பியூஷ் கோயல் வந்து அந்த புத்தகம் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. பாண்டிச்சேரியில் அவர் இருக்காரு, நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும்னு அவர் சொல்றாரு. நீங்க இல்ல நான் வரலங்க, நான் எங்க பாண்டிச்சேரியில் இருக்கேன், நான் வந்து முன்னாள் இங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன், இல்ல நீங்க வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஒருவேளை அண்ணாமலை இல்லைங்க நான் இந்த போட்டியில இருந்து விலகிறேன், நான் எனக்கு கோவையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், மயிலாப்பூர் வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லி விலகிறான், அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இப்ப ஏற்கனவே அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்ப அவர் 11% இண்டிவிஜுவலா கொடுத்தார். இப்ப நீங்க இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு 27+5 32 இல்ல நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா 4% கட்சியா மாறிடும். அப்ப அந்த 4% கட்சி தான் அவர் சொன்னார். இப்ப நீங்க அடுத்ததாக நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு போகும்போது 2019 கணக்குக்கு வருவார் எடப்பாடி. அதுதான் ரமேஷ் எதிராமனும் சொல்றாரு, அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. 5 சீட் வாங்கிங்கன்னு சொல்லி சொல்லுவார். அப்ப நான் வந்து உங்களை 3வது பெரிய கட்சியா 11% கட்சியா என்டிஏவை 18% கட்சியா கொண்டு வந்தேன். அதை நீங்க மறுபடியும் எந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டிருக்கீங்க பாருங்க, 4% வந்து நிப்பாட்டிருக்கீங்கிற மாதிரி கணக்காயிடும் இல்லையா? அப்போ நீங்க அண்ணாமலை இந்த மாதிரி ஏற்கனவே அந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் அந்த அதிருப்தி இருக்கு. இந்த நேரத்தில் அண்ணாமலையும் இந்த போட்டியில் வந்து விளக்குறாரு. அவருக்கு கோவையும் கொடுக்கல, அவர் மயிலாப்பூர் கேட்கறது மயிலாப்பூரும் கொடுக்கல, அவர் சம்பந்தம் மொடக்குறிச்சி அவர் கொடுக்குறாங்க வேணாம்னு சொல்லி சொல்றாரு, அவர் மொடக்குறிச்சி நிக்கிற விருப்பம் இல்லை அப்படின்னா அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அந்த பின்னடைவை தவிர்க்கணும்னா அண்ணாமலைக்கு எங்கேயாவது சீட்டு கொடுக்கணும், அவர் கன்வின்ஸ் பண்ணணும். ஒன்னும் மொடக்குறிச்சி இல்லைங்க, இல்ல தமிழிசை அவங்க இல்லைங்க, நீங்க ராதாபுரம் போங்க, நாங்க வந்து இவர் கொடுக்குறோம்னு சொல்லி ஏதாவது கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா? அண்ணாமலை ஒரு முக்கியமான ஃபேக்டரா பாஜக தலைமை நினைக்குது. நிச்சயமா அவர் வந்து தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்துறாங்க, பட் இன்னமும் ஒரு முக்கியமான ஃபேக்டரா நினைக்குது. அதனாலதான் அவர் ஹோல்டு பண்ணணும்னு பாக்குறாங்க. அவர் வெளியே போறதுங்கிறது ஒரு பின்னடைவு, ஒரு தாக்கத்தையும் ஏற்படும். திரு ரவீந்திரன் சாமி, இங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த நேரத்திலும் தேர்தலுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியா பாஜக பார்க்கப்படுது. தேர்தல் வியூகத்துல வல்லவர்கள் பிரதமர் மோடியும் அமித்ஷா அவர்களும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு அப்பால் மட்டும்தான் அவர்கள் வல்லவர்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, அவங்களுக்கு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஒன்றா போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில 20 விழுக்காடு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி வந்தது 29க்கு லாபங்கிற ஒரு எண்ணத்துல அதுக்கு அவங்க ரொம்ப விட்டு கொடுக்கறதா நான் பாக்குறேன். குறிப்பா பாஜகவுக்குள்ள கேண்டிடேட்டை யார் முடிவு பண்ணுவாங்கிறதுலே எடப்பாடிக்கு ஹேண்ட் வந்தது மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இவர் மயிலாப்பூர் பிரச்சாரத்தை பற்றி சொல்லும் போது மயிலாப்பூரை பொறுத்த அளவுல அங்க திருப்பதி நாராயணன் நீண்ட காலமே பாஜக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், எஸ்.டி. சூர்யா அவர் வந்து வேளாச்சேரியில் ஒர்க் பண்ணாரு, வினோத் பி செல்வம் அவர் ஒரு வளரும் தலைவராக இருக்கிறாரு, தியாகராய நகருக்கு வேலை. எஸ், எத்தனையோ இளைஞர்கள் அங்கே இருக்க மாதிரி இன்னும் எக்கச்சக்கம் பேர், எல்லாரும் பேரும் என்னால் சொல்ல முடியலனாலும் கூட நிறைய தவறுகள் இருக்கும்போது மீண்டுமே இவங்க தமிழிசை தான் கேண்டிடேட்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு இண்டிகேஷன் கொடுக்காருன்னா இந்த கட்சிக்குள்ள எடப்பாடிக்கு ஆதரவா லாபி பண்ணி எடப்பாடிக்கு ஆதரவா எடப்பாடிக்கு ஆதரவா வார்த்தைகளை பேசி ஒரு ப்ரோ எடப்பாடி பாஜகங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் கேண்டிடேட்டுங்கிறத எடப்பாடி இண்டிகேட் பண்றாருங்கிற எண்ணம் தான் அங்க தோணுது. சோ இந்த மாதிரி அந்த கட்சி தொகுதி ஒதுக்கீடு பங்கீடு எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து எடப்பாடி கிட்ட முழுமையா விட்டு கொடுத்த ஒரு தன்மை தான் இருக்குது. சேதுராமனும் அதைத்தான் சோதரர் சொன்னாரு. இந்த புள்ளிக்குள்ள பிஜேபி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண முன்னாடியே ஒருத்தர் வந்து எடப்பாடியோட அந்த பிரச்சாரத்தில் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்யும் போதுதான் தலைவர் மாற்றம் நடக்குது, மாநில தலைவர் மாற்றம். அங்க நயினார் நாகேந்திரன் என்கிற ஒரு முன்னாள் அதிமுக தலைவரை உள்ள கொண்டு வரும்போதே கிட்டத்தட்ட நீங்க சொல்ற அந்த ஃபார்முலா அங்கேயும் பொருந்தது இல்ல? கண்டிப்பா நயினார் நாகேந்திரனை வந்து கூட்டணி உடஞ்சிடக்கூடாது. அண்ணாமலை வந்து 12 எம்பி சீட்டு கேட்டாரு, 6 எம்பி சீட்டு தான் தருவேன்னு சொன்ன போது 12 எம்பி சீட்டுக்குள்ள வாக்கு அண்ணாமலை நிரூபிச்சு காட்டினாரு. அதே மாதிரி 5 விழுக்காடு வாக்குக்குள்ள சீட்டுகள் வேணும்னு நகர்ப்புற உள்ளாட்சியில் அண்ணாமலை கேட்கும்போது 2 விழுக்காடு தான் தர முடியும்னு எடப்பாடி பழனிசாமி சேலம் போயிட்டாரு. ஆனால் 5 விழுக்காடுக்குள்ள வாக்கை நிரூபிச்சு 3வது இடத்துக்குள்ள அந்த கட்சியை அண்ணாமலை கொண்டு நிறுத்தினார். பட் இவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு கூட்டணி இல்லாம போயிருவங்க இடத்துல மிக அதிகமா அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் விட்டு கொடுக்கிற தன்மை தான் இருக்குது. அதோட விளைவு இந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணியா போறதுக்குள்ள சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஓகே, அப்படி 29 தான் இலக்கு அப்படின்னா அப்ப 26ல ஏற்படுற இழப்பை யாரு ஏத்துப்பா? 26ல ஏற்படுகிற இழப்பை அண்ணாமலை மாற்றத்துக்கு காரணமான நபர்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும். அது
காலம் வரும்போது அந்த நபர்கள் வந்து மோடி கிட்ட அந்த நபர்கள் எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு நான் கருதுறேன். ஓகே, அப்ப நீங்க சொல்றது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இல்ல, நயினார் நாகேந்திரன் இல்ல. நயினார் நாகேந்திரன் லாபி பண்ணி யார் கொண்டு வந்தாங்கன்னு. நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலை மாற்றக்கூடாதுங்கிறதான் பிரச்சனை தவிர, மாற்றும் போது ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்த நயினார் வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங்ல அவர் கூடுதலா வர்றது வந்து வரவேற்கத்தக்கது. இஷ்யூ அண்ணாமலையை மாத்துறது தான் தவறு.